இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. 121 சங்கீதம் 4 ஒரு முறை ஒரு போதகர் தன் மனைவியுடன் ஆலய ஆராதனை முடிந்து தன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அவரின் வீடு ஆலயத்திலிருந்து சில மைல்கள் தொலைவில் இருந்தது. அவர்கள் செல்லும் மலைப்பாதையில் ஒரு புறம் பயங்கரமான பள்ளமும் மறுபுறம் சாலைகளும் கடைகளும் உள்ள பகுதியும் இருக்கும். பனி நிறைந்த நேரத்தில் அவரின் கார் கட்டுப்பாடின்றி பள்ளத்தை நோக்கி சென்றது. காரை ஓட்டிச் சென்ற போதகரால் காரை சற்றும் நிறுத்த முடியவில்லை. 600 அடி ஆழ பள்ளத்திற்குள் விழுந்த கார் உருண்டு சென்றது. பின்னர் தீப்பிடிக்க ஆரம்பித்தது. இக்காட்சியை கண்ட மக்கள் செய்வதறியாது மேலிருந்து என்ன செய்வதென்றே தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஃபயர் சர்வீஸ் மற்றும் மீட்பு குழுவினருடன் மக்களும் உதவி செய்ய பின்னர் இறங்கினார்கள். மீட்பு குழுவினர் இப்பொழுது கண்ட காட்சி அவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. 600 அடி ஆழ பள்ளத்தில் கார் தீப்பற்றி எரிந்தாலும் அந்த போதகரும் அவர் மனைவியும் எந்த ஒரு காயமும் இன்றி காரை விட்டு இறங்கி நிற்பது போல பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்போதகருக்கும் அவர் மனைவிக்கும் தாங்கள் எப்படி காரிலிருந்து வெளியே வந்தோம் என்பது கொஞ்சம் கூட தெரியவில்லை. ஆம், இது தேவனுடைய கிருபை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரும் அந்த ஊழியக்கார குடும்பத்தை தப்பவே முடியாத விபத்தில் எந்த சேதமும் இன்றி கண்ணின் மணி போல காத்தது தேவனுடைய பெரிய கிருபை அல்லவா? வெறும் எலும்பு துண்டுகளையும் சிதைந்த உடலையுமே அள்ளி வரப் போகிறோம் என காத்திருந்த மீட்பு குழுவினரும் பொதுமக்களும் கூட தேவனுடைய மகத்தான நடத்துதலை எண்ணி ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களையே, தேவனையே நம்பியிருக்கும் இக்குடும்பத்தை ஆபத்து காலத்தில் தேவனே பாதுகாத்தார். வசனம் சொல்லுகிறது, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வசனத்தின்படி கிறிஸ்துவில் அடைக்கலமாய் வந்த தம்முடைய பிள்ளைகளை தேவனே பாதுகாத்துள்ளார். ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்து இருக்கிற ஆபத்துக்கள் அதிகம். நாம் அறியாதபடி நாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம். ஆனாலும் தேவனை நாம் அறிந்து அவருக்குள் இருக்கும்போது நம்மை அவர் பாதுகாத்து நம்மை சுற்றி வேலி அடைத்து காத்து கொள்ளுகிறார். கர்த்தர் நம்மை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்ற வசனத்தின்படி தேவன் நம்மை காத்துக்கொள்ளாவிட்டால் எல்லாம் விருதாவாயிருக்கும். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் தேவனே நம்மை பாதுகாக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்த தானியேலை பாதுகாத்த தேவனை ஆராதிக்கிற உங்களையும் பாதுகாப்பார். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்திய எங்கள் அன்பில் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூடப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இருசக்கர வாகனங்கள், ஆண்டவரே கார், ஆண்டவரே இப்படிப்பட்ட வாகனங்களிலே அப்பா பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு நாள் பல கிலோமீட்டர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர பிரயாணம் பண்ணுகிற தம்முடைய பிள்ளைகளை என் தேவனில் பாதுகாப்பீராக ராஜா. எத்தனையோ ஆபத்துக்கள் இந்த நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா நீர் காக்காவிட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை தகப்பனே. அப்பா பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் வழிகள் எல்லாம் உனக்காக ஆண்டவரே தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா நீர் அவர்களை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.